நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஸ்வஞானம், பிராபக ஞானம், பிராப்ய ஞானம் முமுக்ஷுபிகி. யாரெல்லாம் பிறவாமையை விரும்புகிறார்களோ, முக்தியை ஆசைப்படுகிறார்களோ, அவர்கள் எல்லாருக்கும் இந்த 3 ஞானம் தேவை. ஞானத்ரயம் உபாதேயம். இந்த 3 விஷயங்களை பற்றின ஞானம்தான் அவர்கள் விரும்புவது. ஏதது அந்நது ந கிஞ்சன. இதை தவிர மற்ற நூற்றுக்கணக்கான விஷயங்களை பற்றின அறிவிருந்தாலும் அதனால் பிரயோஜனமில்லை. இதை தமிழ்படுத்திய நம்மாழ்வார் சாதித்தார். பயனல்ல செய்து பயனில்லை நெஞ்சே, புயல் மழை வண்ணர் புரிந்துரை கோயில் என்று திருமாலிருஞ்சோலமலை கள்ளழகரை பற்றி நம்மாழ்வார் பாடும்போது ஆச்சரியமா சாதிக்கிறார். பயனல்ல செய்து பயனில்லை நமக்கு சொல்லலை, தன் நெஞ்சுக்கு சொல்லிக் கொள்ளுகிறார். எத்தனையோ விஷயங்களை நாம பயனில்லாத பண்ணிட்டு இருந்தாலும், அப்ப நீங்க பயனில்லாத பண்ணிட்டு இருக்கீள் நம்மளை பார்த்தே சொல்லலாமே. ஏன் பாட்டை முடிக்கிறச்சே பயனல்ல செய்து பயனில்லை நெஞ்சேன்னு சொல்லுகிறார்? அவரா பயனில்லாததை செய்ய போறார்? செய்ய மாட்டார். ஆனா பின் எதற்காக அப்படி நெஞ்ச பார்த்து சொல்றாருனால், யாரையும் நீங்க இதை பண்ணலே, தப்பு, முட்டாள்களே, அறிவிரிகளே, பாபத்துல துவள்கிறவர்களே, சாத்தான் பிடித்திருக்கிறவர்களே என்று சொல்லுவது இந்த சம்பிரதாயத்தில் வழக்கமே இல்லை. அப்படியே குற்றம் சொல்லிக்கணும்னாலும் தன் நெஞ்சுக்கு கூறிக்கொள்ளுகிறாரே தவிர பிரத்தியாருக்கு ஒரு நாளும் சொல்ல மாட்டார். ஓரொரு நாளும் ஆழ்வார்களுடைய பாசுரங்களை படித்து முடிக்கிறச்சே, அடியார்கள் வாழ, அரங்கநகர் வாழ, சடகோபன் தந்தமிழ்நூல் வாழ, கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ. இந்த கடலாலே சூழப்பட்ட மனிதர்கள் வாழும் உலகம் அனைத்தும் வாழ வேண்டும். வசுதைவ குடும்பகம், யாதும் ஊரே யாவரும் கேளிர், எல்லாரும் நமக்கு பந்துக்கள். இப்படி அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு இருப்பதே நம் பூர்வர்கள், நம் ஆச்சாரியர்களின் வழக்கமா இருந்திருக்கு. இது என்னமா இவர்களால மட்டும் முடியறது? நம்ம குடும்பம், நம்ம கிராமம், நம்ம ஊர், நம்ம மொழி, நம்ம மாநிலம், நம்ம மதம், இப்படி பார்க்கறது தானே மக்கள் எல்லாரும் பழகிருக்கார்கள்னால் அது இன்றைய பழக்கமே தவிர அது சனாதன தர்மத்தின் ஆச்சாரியர்கள் சொல்லிக் கொடுத்த பழக்கமோ அவர்கள் அனுஷ்டித்த தப்பான அனுஷ்டானமோ கிடையாது. அதனாலே அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு இதுதான் உண்மையான வழி என்று சொல்லிக் கொள்வதே சனாதன தர்மம். வேதங்கள் காட்டிய வழி, சித்த தர்மமான பகவான், அவனை ஆராதிக்கும் சாத்திய தர்மங்கள், இந்த 2 பத்தி தான் சனாதன தர்மம். சனாதனன்னு சொன்னால் அனாதியான, தர்மம்னு சொன்னால் இயற்கையா ஜீவாத்மாவுக்கு இருக்கிற பாதை. அப்ப தர்மம்ங்கிறது ஒரு பாதை, வேத போதித்தமான பாதை, வேதம் சொல்லி கொடுத்த பாதை, அனாதியான பாதை, இயற்கையான பாதை. இதை தனித்து ஒருத்தர் போதிக்கணுங்கிற தேவையில்லை, வழிகாட்டி விட்டுட்டா போறோம். நம்ம பல படிப்புகளையும் அந்தந்த நிமிஷத்துக்கு நிமிஷம் சொல்லி கொடுத்தா தான் அது பிடிபடும். ஆனா சனாதன தர்மத்தில் நல்வழி காட்டிவிட்டால் மனிதன் தானே முன்னேறலாம். அங்கங்கு என்ன என்று சொல்லிக் கொடுக்க வேண்டிய தேவை கூட கிடையாது. என எல்லாரும் ஏற்றுக்கொள்கிறது. இதை நான் அடிக்கடி சொல்லும்போது உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துடும். சனாதன தர்மத்தில் அப்போ எந்தெந்த மதமெல்லாம் உலகத்தில் உள்ளதோ அது அத்தனையும் சமம் என்று ஏற்றுக்கொள்கிறதா? நிச்சயமா ஏற்றுக்கொள்ளவில்லை. சனாதன தர்மத்தின் வழி தனிதான். இந்த நாட்டில் இருக்கிற மதமும் எங்களுது தான், இந்த மதமும் எங்களுது தான், அதில் இருக்கிறவர்களையும் சனாதன தர்மம் ஒத்துக்கும் என்று இங்கே வாதத்துக்கு நான் பண்ணவே வரலே. சனாதன தர்மம் தனி வழிதான். அப்ப மற்றத்திலையும் நல்லது இருக்கலாம் என்னால் தாராளமா மற்றதையும் நல்லது இருக்கலாம். ஆனா நல்லது இருக்கா இல்லையா என்று பார்ப்பதை விட என் உன்னதிக்கு எது பயன்பட போகிறதுங்கிறது தான் முக்கியம். எத்தனையோ கடகண்ணிகள் திறந்து வச்சிருக்கா, எத்தனையோ பொருட்கள் இருக்கலாம், எனக்கு என் வீட்டுக்கு உபயோகமானு தெரியணுமே. அப்பதானே அந்த பொருள். எத்தனையோ பொருள் இருக்கு, ரொம்ப வசதியான பொருள். இந்த கடிகாரத்தின் விலையுடைய 3000 ரூபாய். நன்னத்தான் எனக்கு மணி காட்டுறது 10 வருஷமா 20 வருஷமா காட்டின்னு இருக்கு. இது அடைய தகப்பனார் வச்சுட்டு இருக்கிறச்சு இன்னும் 500 ரூபாய் கூட வச்சுட்டு இருப்பார். அவருக்கு 40 வருஷம் மணி காட்டியிருக்கோம். இப்போ எனக்கு அது போருமே. உலகத்தில் 20,000 ரூபாய்க்கும் 2 லட்சம் ரூபாய்க்கும் கடிகாரம் இருக்கலாம்.
அதை நான் தப்புன்னு சொல்லவும் வரல, சரின்னு சொல்லவும் வரல. முதல்ல நமக்கு தேவையான்னு பார்த்துக்கணும் இல்லையோ. நமக்கு எது தேவையோ அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்குன்னு இன்னொன்று குற்றம்னு நம்ம பேச போகிறது கிடையாது. அதுக்குன்னு இன்னொன்னுத்தை எனக்கு வேணும்னு ஏற்றுக்க போகிறதும் கிடையாது. ஆக சனாதன தர்மத்தில் எப்போது பார்த்தாலும் அனைவரையும் ஏற்றுக்கொள்ளும், ஞானத்தை வளர்ப்பதை ஏற்றுக்கொள்ளும், அனைவரும் சமம்னு ஏற்றுக்கொள்ளும். ஆனால் அவரவர்கள் எந்தெந்த மதத்தை பின்பற்றினாலும் அதத்தனையும் சமம்னு சனாதன தர்மம் ஏற்றுக்கொள்ளாது. அப்படி பண்ண ஆரம்பிச்சுடுத்துன்னு வச்சுங்க, இது அப்போ ஒழுங்கான வழி காட்டவே போகிறது இல்லைன்னு அர்த்தம். அப்புறம் ஹிரண்யகசிபுவும் சரின்னு சொல்லணும், ராவணனையும் சரின்னு ஒத்துக்கணும், விபீஷணனையும் சரின்னு ஒத்துக்கணும். அப்படி ஏற்றுக்கொள்வது இந்த மதம் அல்ல. என்ன ஹிந்துக்களுக்குள்ளேயே பல பேர் என்ன நினைச்சுட்டோம்னால், எல்லா மதத்தையும் ஏத்துக்கிறது தான் இந்து மதம், அனைத்தையும் சமம்னு ஒத்துக்கிறது சனாதன தர்மம். அப்படி அல்ல. இப்ப பாரத தேசத்தின்படி பார்த்தேனால், தேசத்தினுடைய அரசியல் சட்டத்தின்படி எல்லா மதங்களும் சம்மதம்னு இருக்கலாம். அது அரசியல், அது நாட்டை ஆளக்கூடிய விதம் எழுதப்பட்டது அப்படியே தவிர, சனாதன தர்மத்திலும் அதே போல. என்ன இது பாரத தேசமா இருக்கு, ஹிந்துஸ்தானமா இருக்கு, நாம ஹிந்துக்களா இருக்கோம், மதம் ஹிந்து மதமா இருக்கு. ஆகவே என்ன பாரத தேசத்தினுடைய அரசியல் சாசனம் சொல்றதோ அநேகமா அப்படித்தான் ஹிந்து மதத்திலும் இருக்கும். அதனால எம்மதமும் சம்மதம்னு சொல்லியிருக்காருனால் சொல்லாது. ஏன் அப்படி கூறுவதில்லைன்னால் சொல்லலாம், அஹிம்சையை எல்லா மதமும் ஒத்துக்கிறதா இருக்கணும், ஆத்மா வேறே தேகம் வேறேன்னு ஒத்துக்கிறதா இருக்கணும். இது நாமே செய்வதல்ல, இறைவன் செய்விக்கிறான் என்பதை ஏற்றுக்கொள்வதா இருக்கணும். மனத்தையும் இந்திரியங்களையும் அடக்க வேண்டும். அத்தனை ஜீவராசிகளிடத்திலையும் தயை காட்ட வேண்டும். யாரிடத்திலையும் எள்ளி நகையாடக்கூட கூடாது. உடம்பு கேட்கிற சுகத்தை கொடுக்க கூடாது. உடம்புக்கு இருக்கிற துக்கத்தை பொறுத்துக்கணும். இதை எந்தெந்த மதங்கள் ஏற்றுக்கொள்ளுமோ அது அத்தனை சனாதன தர்மத்தின்படி ஏற்றுக்கொள்ளப்படும். ஆனா பல மதங்கள் இதுகளை ஏற்றே கொள்ளாது. என்ன, இப்போ உடம்பு சுகத்தை விரும்பாதே, தேகத்துக்கு துக்கம் வந்ததுன்னா கூட அதை ஏற்றுக்கொள், சகிப்புத்தன்மையோட ஏற்றுக்கொண்டால் தேக சுகத்துக்கு கண்டுபிடிக்கிறது தான் உலகத்தின் இயல்பே. அப்படி இருக்கிறச்சே தேக சுகத்தை பத்தி ஆசைப்படாதேன்னு சொன்னால் வேற்று மதத்தர்கள் ஆறான ஒத்துக்கு போறாளா? சொகுசு வாழ்க்கை எப்படியெல்லாம் புதுசா அறிவியல்களை வைத்துக்கொண்டு என்னென்ன நம்ம இன்னும் வாழ்க்கையை தேக வாழ்க்கையை உயர்த்திக்கலான்னு பார்ப்பார்களே தவிர, உடம்புக்கு ஆபத்து வந்ததுன்னா பெருசா கவலைப்படாதே, அதுக்கு சுகம் வேணும்னு யோசிக்காதே. முதல்ல இதை சொல்றதுக்கு ஒரு தைரியம் வேணும். என்ன, நேரடியா ஒருத்தரை பார்த்து உடம்ப ஒண்ணு நீங்க ஒழுங்கா பார்த்துக்க வேண்டிய தேவையில்லை, எவ்வளவு மதிப்பு கொடுக்கணுமோ அவ்வளவு மதிப்பு கொடுங்க, அதுக்கு மேல அதுக்கு மதிப்பு வேண்டாம்னு சொன்னால் சட்டுன்னு யாருமே அதை ஆதரிக்க போறது கிடையாது. ஆனா ஒருத்தர் ஆதரிக்கலையேங்கிறதுக்காக நம்ம சொல்றத மாத்தினுட முடியுமான்னா? ஏன்னா உண்மை எதுவோ, இயற்கையான பாதை எதுவோ அதை பேசித்தானே ஆக வேண்டும். அதனால ஸ்வஜானம், பிராபக ஞானம், பிராபிய ஞானம். முதல்ல நானார்னு தெரிந்து கொள்ளணும். நான் தேகம் அல்ல, நான் ஜீவன். இதை சொல்றதுதான் சனாதன தர்மத்தின் அடிப்படை. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆத்மாவை நோக்குதல், தேகத்தை தாண்டி ஆத்மாவிலே நோக்கு. அதீந்திரியத்தை நோக்குதல், இந்திரியங்களாலே புலன்களாலே எதை பிடிக்க முடியறதோ அதை மட்டும் நம்பாமல் அதை தாண்டி இருக்கிறத நம்ப வேண்டும். புலன்களால பிடிக்க முடியாத சொல்லி கொடுக்கிற பிரமாணமான வேதம், அதன் அடிப்படையில் தான் இத்தனையுமே தெரிந்து கொள்ள வேண்டும். சுகம் சுகம்னு தேக சுகத்தை பார்க்காமல் ஆத்ம சுகத்தையும் நிரந்தரமான சுகத்தையும் பார்க்க வேண்டும். இப்படி இருக்கிறது சனாதன தர்மம். அனாதியானது, இயற்கையானது, ஓரொரு ஜீவனுக்கும் இயற்கையானது. இது இயற்கையான மதம்னு சொல்லலாம், விஸ்வ தர்மம்னு சொல்லலாம், பிரபஞ்சம் முழுக்க இருக்கிற மதம்னு சொல்லலாம், வைதிக மதம்னு சொல்லலாம். அப்படின்னா உண்மையைத்தான் பேசும்னு சொல்லலாம். இந்த மதம் உணர்ச்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குமா, ஞானத்துக்கு, விவேக ஞானத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துமானால் உணர்ச்சிகளை பத்தி இந்த மதத்தில் பேச்சே பேச மாட்டா. அனைத்தும் விவேக ஞானத்தை பத்தியே பேச்சு. ஞானாக்னி தக்த கர்மாணாம்னு கண்ணன் ஒரு கீதா ஸ்லோகத்தில் சாதிக்கிறார். நெருப்புல போட்டோம்னா பஞ்சு எரிஞ்சு போட போறது, விறக போட்டாலும் எரியும். ஆனா திரும்ப திரும்ப முளைக்குமா? விறகு எரிஞ்சு போச்சுன்னா திரும்ப வராது, பஞ்சு எரிஞ்சு உருமாஞ்சு போச்சுன்னா திரும்ப வரவே வராது. அதே இக்கரையிலேருந்து நான் தாண்டி அக்கறைக்கு ஒரு இடத்துக்கு போறேன்னு வச்சுங்க, சம்சாரம் என்னும் பெருங்கடலை தாண்டினோம். இன்னொரு பேச்சுக்கு சொல்றேன்னு வச்சுங்களேன், நம்ம கங்கையில இக்கரையிலேருந்து அக்கறையை தாண்டின மாதிரி சம்சாரம் என்னும் கடலை தாண்டினோம்னால் அடுத்தொருத்தர் கேட்பார், அப்ப கங்கையில அக்கறைக்கு போனவர் திரும்பி இக்கரை கூட வந்துள்ளாமே, இங்கேருந்து அங்க போனார், அங்கேருந்து இங்கே வரலாமோ இல்லையோ? அதே போல சம்சாரத்தை தாண்டினோம்னு சொன்னால்
திரும்பி வந்துடலாமேங்கிற கேள்வி வரும். இதுக்காகத்தான் கண்ணன் உடனே மாற்றி சொன்னார், ஞானம் என்னும் நெருப்பில் பொசுக்கப்பட்ட பஞ்சை போலே திரும்ப வராதோ இல்லையோ. அப்ப ஞானம்ங்கிற நெருப்பை நன்னா எரிய விட்டுட்டோம்னால் அதுல எத்த போட்டாலும் அது அணைய போறது, போக போறது. இப்ப புறச்சமைகள் வேறு மதஸ்தர்கள் எல்லாம் ரொம்ப உணர்ச்சி பூர்வமா நிறைய பண்றாளோ இல்லையோ, அந்த உணர்ச்சிக்கு பதிலுக்கு நாமும் உணர்ச்சிகளை காட்டினால் மாற்றவே முடியாது. அது சனாதன தர்மத்தின் வழக்கமே இல்லை. இப்ப எதிராளி ஒருத்தரோட அடியன் பேசிட்டு இருக்கேன்னு வச்சுங்களேன், அவருக்கு விவேக ஞானம் இருக்கு, பகுத்தறிவு இருக்கு, அவருக்கு உணர்ச்சியும் இருக்கு. எரிமலையா பிழம்பா கொதிக்கிறார், உணர்ச்சிகளால வெடிக்கிறார். ஆனா அவருக்குள்ளேயே நிறைய விவேக ஞானம் இருக்கும். ஒரு மனுஷனுக்கும் விவேக ஞானம் இருக்கும். அவர்கிட்ட நாம் பேசும்போது நமக்கு ஞானம் இருக்கு, விவேக ஞானம் இருக்கு, உணர்ச்சிகள் இருக்கும் இல்லையோ. நம்மிடத்துல இருக்கிற விவேக ஞானம், நம்மிடத்துல இருக்கிற உணர்ச்சி, யாரோட வாதம் பண்ணிட்டு இருக்கிறோமோ அவர்கிட்ட இருக்கிற விவேக ஞானம், அவரிடத்துல இருக்கிற உணர்ச்சி, இந்த 4 தான் இப்ப பேச்சு. இந்த 4 ஒண்ணுக்கு ஒண்ணு எங்க மோத விடுறோங்கிறதா நம்ம பார்க்கணும். அவர் உணர்ச்சி பிழம்பா கொதித்தால் நாம உடனே உணர்ச்சிகளை கொட்டுறோம். அவர் ஞானத்தோட பேசினால் நாம ஞானத்தோட பேசுவோம். இதை நாமே பேச்சு வழக்கில் என்னன்னு சொல்லிக்கிறோம், சுவாமி அவர் ஒழுங்கா பேசியிருந்த வரைக்கும் நான் ஒழுங்கா பேசினேன், அவர் எப்ப எரிமலையா வெடிச்சாரோ அப்புறம் இவர்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லைங்கிறதுக்காக நான் வெடிச்சிட்டேன். இதுதானே எல்லாரும் பேசிக்கிறோம். இது சனாதன தர்மத்தில் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. அவர் ஞானத்தோட பேசியிருந்தாலும் நான் ஞானத்தோட தான் பேசணும். அவர் உணர்ச்சி பிழம்பா கொந்தளிச்சாலும் நான் ஞானத்தோட தான் பேசணும். ஏன்னா எதிராளி பேசுறவருடைய ஞானத்தை தூண்டி விடுறதா நமக்கு லட்சியமே தவிர அவர் உணர்ச்சிக்கு பதில் சொல்லுவது நமக்கு லட்சியமே கிடையாது. அவர் உணர்ச்சிக்கு பதில் சொல்லி திருத்தவே முடியாது. ஏன்னா உணர்ச்சி என்பது திருந்தாத ஒன்று, ஞானம் என்பது திருந்தக்கூடிய ஒன்று. அப்ப ஞானத்துக்கும் பேச்சு. சனாதன தர்மம்னு இருந்தாலே மேல மேல ஞானத்தில் விசாரம், ஞானத்தை வளர்த்து கொண்டு போகிறோம். ஏனால் ஆத்மாவுக்கு தர்மமே ஞானம் தானே. தேகத்துக்கு தர்மம்னு பார்த்தால் தேய்தல், வளர்தல், பருத்தல், இழைத்தல், கருப்பாக இருத்தல், உண்ணுதல், இதெல்லாம். ஆத்மாவுக்கு தர்மம்னு பார்க்கச்சேவே ஞானம் ஞானம் ஞானம். அப்ப ஆத்மாவிலேயே நமக்கு நோக்கா இருக்கிறதுனாலே ஞானத்தை வளர்த்துக்கிறதும் விவேக ஞானத்தை வளர்த்துக்கிறதும் தான் நமக்கு எப்பவுமே முக்கியமா இருந்திருக்கு. ஆனா இன்றைய காலகட்டத்தில் அது சற்றே சிரமப்படுறதேன்னு சொன்னால் நிறைய போகங்கள் கண்டப்பட்டது காரணம். உலகம் முழுக்க போகம் இருக்கும் இல்லையோ, என்னெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு எத்தனை கடைகள். நித்தியம் பத்திரிகையில் போடுறாளோ இல்லையோ, 4.5 லட்சம் சதுரடிக்கு இன்னைக்கு கடை திறந்திருக்கோம், 1.25 லட்சம் சதுரடிக்கு கடை திறந்திருக்கோம்னு சொன்னால் நிறைய பொருள்கள்லாம் அங்கே வரதான் போகிறது. நம்ம கையில் இருக்கிற காசை கண்டிப்பாக செலவழிச்சாகணும். அதை ஏற்படுத்துறதுக்காக எத்தனை மரங்கள் போச்சு தெரியாது. அந்த மரங்களை வெட்டுறதுக்கு நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தோன்னு சொல்லவும் போறா. அப்படி இல்லாட்டாலும் அவர்கள்லாம் இருந்திருக்கு தான் போறா. ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன். இதுல ஒத்தொத்தர் நம்மளும் இதுல சேர்ந்துட்டு இருக்கோம். நம்மால இப்ப உடனடியா இதை மாற்ற முடியாட்டாலும் மாற்றணுங்கிறதையான் நம்ம சற்றே புரிஞ்சுக்கணும். படிங்க இருக்கிறது மயிலாப்பூர்ல, இங்க வரணும். மிஞ்சி போச்சுன்னா 2 மைல் 3 மைலுக்குள்ள இருக்கும். 3 மைல் தான் அங்கேருந்து இங்க இருக்கும்னு வச்சுங்க. இப்போ அதுக்குன்னு ஒரு வண்டி கொண்டுட்டா, நல்ல பெரிய வண்டி, 6 பேர் உட்காரலாம் அந்த வண்டியில. ஆனால் இப்போ அடியை மட்டும்தான் அந்த வண்டியில் வந்தேன். அதையே நான் ஒரு பழக்கம் வச்சுக்கலாமே, 5 மணிக்கு சந்தியாவந்தனத்தை முடிச்சுட்டு 5:15 கால்நடையாக கிளம்பியிருந்தேன்னா, அப்போ 5:15 கிளம்பினா இங்கே 6:30 மணிக்கு வந்திருப்பேன். இதே 3 மைல 1.25 மணி நேரம் நடக்க மாட்டேன்னா நடந்து வந்துடலாம். ஏன் அது வண்டியில் வந்திருந்தா சீக்கிரம் வந்திருக்கலாம். என்னால் நான் நடந்து வந்திருந்தேன்னா மட்டும் நிச்சயமாக பல பேரும் கூட பேசின்னு வரலான்னு நடந்து ஒரு வேள மாட்டாளா. இப்போ நான் ஒருத்தர் நடந்து வர்றார், சுவாமி வெறுமத்தானே போயிட்டு இருக்கார், நாம்பளும் தான் பேசின்னு போனால் போச்சு அப்படின்னு 10 பேர் வரப்போறா. என் வண்டியும் நின்று போயிடும், அந்த 10 பேரும் வண்டி ஏற போகிறது கிடையாது. அப்போ இதே போல வழியில் இருக்கக்கூடிய வண்டிகள்லாம் குறைய போகிறது. அது குறைஞ்சுட்டே இருந்ததுன்னா புகை குறைய போகிறது. குறைஞ்சி போச்சுன்னா நமக்கு இன்னும் நாடு சுகாதாரமாக நன்னாத்தான் இருக்க போகிறது. ஆனால் இது இத்தனை எதுக்காக நான் விட்டு கொடுத்தேன்? இப்போ சொகுசா உடம்பு வாடாமல் அங்கிருந்து இங்கே வரணும் அப்படிங்கிற ஒரே முடிவு எடுத்ததுனாலே எத்தனை பேருக்கு எத்தனை நன்மைகள் கிடைக்குமோ, என் உடம்பே இன்னும் நன்னா உண்மையில எவ்வளவு நன்னா இருந்திருக்குமோ அத்தனை விட்டுட்டேனோ இல்லையோ. உடம்பு சுகப்படுறதா நினைச்சேன், உண்மையில உடம்பு அதனால சுகமே படலை. அந்த வண்டியில ஏறாம நான் மட்டும் நடந்து வந்திருந்தேன்னால் தாராளமா உடம்பு அப்பதான் சுகம் கிடைச்சிருக்கும். இப்ப ராத்திரி போய் படுத்தா எனக்கு தூக்கம் வர போறது இல்லை. ஏன்னா இப்படியே போயிட்டு வந்திருந்தா தூக்கம் வருமா? நடந்தா தான் தூக்கம் வரும், உடற்பயிற்சி பண்ணா தான் தூக்கம் வரும். அப்ப பல விஷயத்தை நாம சுகப்படுறதா நினைச்சுக்கிறோமே தவிர அந்த தேக சுகத்தையும் உண்மையா கொடுக்கவே இல்லை. இது எதுக்காக சொல்றேன்னால்
சனாதன தர்மத்தில் தேகத்தை பார்க்காதே பார்க்காதேன்னு இவர் சொல்றார். அப்ப என்ன சுவாமி, எப்பவும் எலும்பும் தோலுமாவா கட்டப்பட்டு இருக்க முடியும்? இவர் என்ன சொல்றாருனால், இதை போதித்த ரிஷிகளுக்கு ஒரு நாள் ஜுரம் வரலையே, இதை போதித்த முனிவர்களுக்கு ஒரு நாள் வயத்து வலி வரலையே, அவளுக்கு முட்டி வலி முதுகு வலி வரவே இல்லையே. அப்ப யாரெல்லாம் தேகத்தை பார்க்கிறோம்னு சொல்றோமோ நமக்கு தான் எல்லா வலியும் வருது. யார் தேகத்தை பார்க்கவே இல்லையோ கண்டுகொள்ளவே இல்லையோ அவ ஆனந்தமா வலியே இல்லாம இருக்கா. அப்ப என்ன தப்பு? பார்க்கிற பார்வையில எங்கேயோ தப்பு இருக்கு. அது மட்டும் தெரியறது இல்லையோ. தேகத்தை முக்கியத்துவம் கொடுக்குறோமே தவிர அதை என்னத்துக்காக தேகம் நம்ம கிட்ட இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கவே இல்லை. இதைத்தான் சரீரம் ஆத்தியங்கலு தர்ம சாதனம்னு சொல்லுவார்கள். இந்த தேகம் நமக்கு கொடுக்கப்பட்டது தர்மத்தை செய்யறதுக்கு சாதனம். ஆனா அந்த உண்மையை நாம புரிஞ்சுக்கிறதுக்கு விட்டுடக்கூடாது. சனாதன தர்மம் சொல்றதே சித்த தர்மத்தை பத்தியும் சாத்திய தர்மத்தை பத்தியும். அந்த தர்மம் ஆராதனை பண்ணணும். பகவான் தான் தர்மம், அவர் ஆராதனை பண்ணணும். ஆராதனம் பண்ணி கர்மங்களை தொலைத்து கொள்ள வேண்டும். எதுக்கு கர்மங்களை தொலைக்கணும்னா ஆத்மா முக்தி அடைய வேண்டும். ஆத்மா எங்கிருந்து வந்தார்? வரல, அனாதி அனாதின்னு நேற்றை முழுக்க விண்ணப்பிச்சேன். ஆத்மா ஒரு இடத்துல இருந்துட்டு புதுசா உருவாக்கப்படவில்லை. ஆத்மாவுக்கு புது புது பிறவிகள் உண்டு, இறப்புண்டு. அனைத்தும் கர்மத்துக்கு அடிமைப்பட்டு. நம்ம இடத்துல அனாதி காலமா கர்மம் இருக்கு. நேற்றே பார்த்தோன்னு ஞாபகம் அடியனுக்கு. சனாதன தர்மம்னு சொல்லச்சேவே இதை மொத்த பேரும் ஒத்துண்டாகணும். ஆத்மாக்கள் அனாதி, ஆத்மாவின் கர்மமும் அனாதி, ஆகையால் பிறவியும் அனாதி. பிறவியின் பயனே இந்த கர்மங்களை எல்லாம் தொலைச்சுட்டு முக்தி அடைவது தான். இதை ஏற்றுக்கொள்வது தான் சனாதன தர்மம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எதற்கு கர்மங்களையும் பிறவிகளையும் ஏத்துக்கணும்னால், ஏத்துக்கலேன்னு சொல்லிட்டோம்னு வச்சுங்க, ஏற்கனவே கர்மம்னு ஒண்ணு கிடையாது, ஆத்மான்னு ஒண்ணு இல்லை, பிறவின்னு ஒண்ணு இல்லை, இந்த பிறவி ஒண்ணுதான் பிறவின்னு சொன்னால் அப்ப இந்த பிறவியில நான் எப்படி உயர்வு தாழ்வோடு இருக்கேங்கிறதுக்கும் பதில் கிடைக்காது. இப்ப நல்லவனா இருக்கேனா, தீயவனா இருக்கேனா, அடிக்கிறேனா, புடைக்கிறேனா, நல்ல காரியம் பண்றேனா, தீய காரியம் பண்றேனா, பதிலே தெரியாது போடும். நான் ஏனோ இந்த மாதிரி இருக்கேன்னு ஆயிடும். இருந்தா என்னன்னால் அப்ப நல்லதை செய்யின்னு ஒருத்தர்கிட்ட நம்ம சொல்ல முடியாமலே போயிடும். நல்லதை செஞ்சா நன்னா இருப்பேன்னு சொல்லணுமே. நீ இப்ப இருக்கியே அதுக்கு காரணமே கிடையாதுன்னு சொல்லிவிட்டால் அப்ப நல்லதை செய் நன்னா இருப்பேன்னு நம்மளால சொல்லவே முடியாது இல்லையோ. அப்ப லோகத்துல நல்லதே நடக்காது இல்லையோ. போனா போறது நல்லது கூட நடக்க வேண்டாம் சுவாமி, கெட்டது நன்னா நடக்க ஆரம்பிச்சிருமோ இல்லையோ. ஏனால் கெட்டதை செய்தா கெட்டு போயிடுவேன்னு சொல்ல முடியாதே. இந்த ஜென்மத்துல எத்தனையோ பேர் கெட்டது பண்றா, ஆனா நன்னா தான் இருக்கா, சுகமா இருக்கா. அநேகமா அப்படிதான் சுவாமி இருக்கு. யாரெல்லாம் கெட்டவாளா இருக்காடோ அவன்லாம் நன்னா இருக்கான். நான் தான் கஷ்டப்படுறேன், நான் ஒருத்தன் தான் நல்லவன், அதனாலதான் நான் தான் சிரமப்படுறேன்னு சொல்லின்றோமோ இல்லையோ. அப்ப அதுக்கு என்னமோ இருக்கே, இவர் நன்னா சுகமா இருக்கார் ஆனா கெட்டதே பண்ணிட்டு இருக்காருனால் அப்ப அதை தாண்டி யோசிக்க வேண்டியிருக்கு. தப்ப பண்ணாதேன்னு சொல்ல போனாலே இந்த ஜென்மத்தோட எல்லாமே முடிஞ்சு போட போறது. நான் கடைசி நாள் வரைக்கும் என்ன வேணா பாபம் பண்ணலாம், ஏன்னா அடுத்து எனக்கு தண்டனையே கிடையாதுன்னு சொல்லிடுவா. இந்த பிறவியில் இருக்கிற ஏற்றத்தாழ்வுகளுக்கும் பதில் கிடைக்காது. இப்ப பண்ண போற தப்புக்கு மேல தண்டனையும் கிடைக்காது. கர்மங்களையும் மறுபிறவியும் ஒத்துக்காத போயிட்டோம்னால் இத்தனை ஆபத்துகளும் சித்திக்கும். அதனாலேயே சனாதன தர்மத்துக்கு தான் பெருமை. என்ன இதை ஒத்துக்கிறது இந்த தர்மம் மட்டும்தான். மற்ற தர்மங்கள் எல்லாம் மறுபிறவியை பத்தியோ கர்மங்களை பத்தியோ பேசல. பின்ன ஏன் இப்ப உயர்ந்திருக்கே தாழ்ந்திருக்கேன்னு கேட்டால் இருக்கேன் அவ்வளவுதான் விடுவா. அதுக்கு மேற்கொண்டு போய் பேச மாட்டார்கள். இது பல பொது மேடைகள்லாம் நடக்கும். இந்த மத்தத்திலேருந்து ஒருத்தர் அந்த மத்தத்திலேருந்து ஒருத்தர்னு வருவா. அப்படி இருக்கும்போது இந்த கேள்வியை நம்ம கேட்டோம்னு வச்சுங்களேன், சட்டுன்னு 2-3 மத்தத்திலேருந்து அடி எனக்கு கிடைத்த பதில் அது ரொம்ப ரகசியம், சொல்லக்கூடாதுன்னு எங்க ஆச்சாரியால் சொல்லியிருக்காருட்டார். வேற என்ன பதில் சொல்லப்போ? அது ரொம்ப ரகசியம், சொல்லக்கூடாதுன்னுட்டா அப்ப நான் எப்படி வாடுறதுன்னு எனக்கு தெரியலையே. நான்கிறது புரிஞ்சுனுட்டேன். இன்னைக்கு புண்ணியம் பண்ணணுமா பாபம் பண்ணணுமா தெரியணும். தெரியவே வேண்டாம், என்ன நல்ல காரியம் பண்ணணும்னு மட்டும் எல்லாருக்கும் தெரியறது இல்லையா? ஆகவே சனாதன தர்மத்தில் ஆத்மாவை ஒத்துக்கிறோம். ஆத்மா அனாதி காலமா பிறந்துட்டு இருக்காருன்னு சொல்றோம். இப்ப பிறந்ததுனாலேயே இப்போதே தெரிந்து கொண்டு கர்மங்களை அவர் தொலைச்சுடலாம். கர்மங்களை தொலைப்பதற்கு எத்தனையோ மார்க்கங்கள் உள்ளன. அது கர்மயோகத்தால் இருக்கலாம், ஞான யோகத்தால் இருக்கலாம், பக்தி யோகத்தால் இருக்கலாம். அந்த மார்க்கத்தில் ஒன்னை தேர்ந்தெடுத்து கொண்டு கர்மங்களை தொலைச்சுட்டு மீளாத இன்பத்தை அடைகிறோங்கிறதுதான் சனாதன தர்மிகள் ஒத்துக்கிறோம். அனைத்து மதாச்சாரியர்களும் ஒத்துப்பா. யார் இதை ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவர்கள் சனாதன தர்மத்தில் சேராதவர்கள். இந்த உண்மை அடிப்படை வரைக்கும் புரிஞ்சுப்போம். நன்னா தெரியறது. நேற்றுக்கு ஒரு சின்ன கேள்வி பார்த்துருந்தோம், குறைச்சலான பதில் பார்த்துருந்தோம். பின்ன ஏன் லோகம் முழுக்க சனாதன தர்மம் விரிந்திருக்கலை? எல்லாரும் அதில் தான் இருந்திருக்கணும்னால் இருந்தது. ஓரளவுக்கு இதை விட அதிகமாக கூட இருந்தது.
ஏற்கனவே எவ்வளவு தூரத்துக்கு சனாதன தர்மம் இருந்ததுனால் இன்னைக்கு ஈரான்னு சொல்ற மொழிய பழைய பாரசீகத்துக்கு பக்கத்துல, அந்த பாரசீகத்துல தொடங்கி மத்திய ஆசிய நாடுகள் தாண்டி தெற்காசிய நாடுகள் நம்மளுது, நம்முடைய பாரதம், இந்துஸ்தானம், பக்கத்தில் இருக்கிற பாகிஸ்தானம், இந்த பக்கத்தில் இருக்கிற பங்களாதேஷ், மேலே இருக்கக்கூடிய நேபாளம், பூட்டான், திபேத் நாடு, கீழே இருக்கிற லங்கை, இது வரைக்கும் எல்லாம் தெற்காசிய நாடுகளோ இல்லையோ. அப்புறம் தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் இருக்கிற பர்மாவோ, தாய்லாந்தோ, இந்தோனேசியாவோ, கம்போடியாவோ, ஏன் தெற்கு சீனா வரைக்கும், இது வரைக்கும் மேற்க இருக்கிற பாரசீகத்திலிருந்து கிழக்க இருக்கக்கூடிய தெற்கு சீனா வரைக்கும் பறந்து தான் இருந்தது. பின் அவ்வளவு இருந்தது தேஞ்சு போயிருக்கானால் போயிருக்கு. ஏன் இந்த மாதிரி தேஞ்சு போகிறதுக்கு விட்டீர்கள்? ஒற்றுமையின்மை தானே காரணம். அப்படி சனாதன தர்மத்தை பத்தி வான்கிழிய பேசுபவர்களாக இருந்தால் யாரும் தாக்குதல் நடத்த முடியாதபடி நீங்க ஒற்றுமையா இருந்துட்டு போக வேண்டியதானே? கேட்பாளோ இல்லையோ? நமக்குள்ள ஒற்றுமை இல்லாததுனாலதான் இத்தனை மாறுதல்கள் நடைகின்றன. மதத்தை மாற்றிட்டான்னு கண்கூடா தெரியுறதே. ஏன்னா இப்ப எத்தனை நாடுகள் அடின்னு சொன்னேனோ அந்த நாட்டுலலாம் நம்ம இல்லவே இல்லை. இங்கிருந்து வேலைக்கு போனவா தான் இருக்க போறாளே தவிர அங்க இருக்கக்கூடிய சனாதன தர்மிகள் எங்க இருக்கா தெரியாது. அப்ப இதெல்லாம் சுருக்கமா தானே வந்துட்டு இருக்கு. ஏன் இங்கேயே சதவிகிதத்தை எடுத்து பார்த்தால் பாரத தேசத்துக்குள்ள இருக்கிற கிழக்கு 7 மாநிலங்கள் இருக்கே பாரத தேசத்துக்கே, அந்த 7ல வேகமா மாறுதல். நமக்கே திருச்சிராப்பள்ளிக்கு கீழே போனோம்னா எத்தனையோ மாறுதல், பக்கத்து மாநிலம் கேரளத்துக்கு போனோம்னா எத்தனையோ மாறுதல். ஆங்காங்கு மாறுதல் வருதுனால் ஏன் விட்டு கொடுக்கிறோம்? நமக்கு என்ன பற்றுதல் இல்லையா? இது உயர்ந்த தர்மமாக இருந்து, அனாதியான வைதிக தர்மமா இருந்து, உங்க சங்கராச்சாரியர், ராமானுஜாச்சாரியர், வல்லபாச்சாரியர், மத்வாச்சாரியர் ஒத்தொத்தரும் அவ்வளவு பெரியவர்களாக இருந்திருந்தால் ஏன் அவர்கள் கட்டி காக்கவில்லையா? இல்லை ஒருவேளை அவர்களுக்குள்ள ஒற்றுமையின்மை காரணமா? என்ன நடந்ததுன்னு தெரியணுமே. நடந்ததை தெரிஞ்சாத்தானே சரிப்படுத்தி போனாம. எதுன்னே ஒரு வியாதி ஏன் வந்ததுன்னே தெரியல, வந்திருக்கிற நோயாளிக்கு என்ன வியாதின்னே வைத்தியர் கண்டுபிடிக்கலனால் கண்டுபிடிச்சு நம்ம முன்னோர்கள் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கா. நமக்கு என்ன வியாதிங்கிறத பார்த்துப்போம். ஒற்றுமையின்மை வியாதி இல்லை, தாராளமா ஒற்றுமை இருக்கிறது. ஆனால் எங்கேயோ தான் வேற வியாதி. இப்போ கூர்ஜர மாநிலம், குஜராத்னு சொல்ற மொழியும், அந்த இடத்துல நுண் பருத்தி இழைகள் இருந்துதான். ஆங்கிலேயர் வர்றதுக்கு முன்னாடி ரொம்ப மெலிசான பருத்தி இழை, பருத்தி வளர்றது, பஞ்சு பருத்தி. அதுல இருந்து எடுத்தோம்னால் இந்த பக்கத்துல ஒரு 10 மீட்டர், இந்த பக்கத்துல ஒரு 10 மீட்டர், அவ்வளவு பெரிய துணியை மடிச்சு தீப்பெட்டிக்குள்ள வச்சுன்னு போயிடலாம். இது இங்க முளைச்சிருந்தா இருந்தது. அதுக்கு எத்தனையோ பேர் உற்பத்தியாளர்கள் இருந்தா, பல பேர் நெசவாளர்கள்லாம் இருந்தா. ஆனா இன்னைக்கு அப்படின்னு ஒரு வஸ்துவே இல்லை. அதை எத்தனை தேடினாலும் கிடைக்க போறது இல்லை. ஏன் நெசவாளர்கள்லாம் எதனால அதை விட்டு கொடுத்துட்டா? இவ்வளவு வசதியா பட்டையும் பருத்தியும் நம்மால பண்ண முடிஞ்சிருந்தால் எங்க விட்டுட்டோம்னால், ஆங்கிலேயர்கள் வருகிற போது தங்களுடைய கெட்டியான இழைகளைத்தான் இவ வாங்கணுங்கிறதுக்காக அந்த பருத்திங்கிறது உலகத்துக்கே அழிவுக்காருது, அதனால இனிமே நீங்க இத்த உற்பத்தியை பண்ணக்கூடாது அப்படின்னு மேலிருந்து ஒரு சட்டம். அந்த சட்டத்தை போட்டதுலேருந்து அதை உற்பத்தி பண்ண முடியல. இப்ப அதுக்குன்னுட்டு நெசவாளிகள் எல்லா இடத்துலையும் ஒற்றுமை இல்லைன்னு அர்த்தமா? எல்லாம் நெசவாளிகள் ஒற்றுமையா தான் இருந்தா, ஆனா எங்கிருந்தோ ஒரு வலிய சக்தி வரும்போது எளியவர்களால பண்ண முடியாத படுறது. ஏன் நீங்களும் வலியவர்களா இருக்க வேண்டியதானே? இருந்திருக்கலாமே. அவர்கள் வலிய சக்தின்னு சொன்னா 2000 வருஷமா இருக்கிறவா வலிய சக்தின்னா, அப்ப 20,000 வருஷமா இருக்கிற நீங்க வலியவர்களா இருந்திருக்கலாமே. ஏன் எளியவர்களிடத்துல வலியவர்கள் தோத்துருக்கணும் என்ற கேள்வி வரும்.